நாம் ஜெபம் செய்வோம். காலங்கள் கோலங்கள் காட்டிடுதே, கடைசி மணி துளி என்றிடுதே. காலங்கள் கோலங்கள் காட்டிடுதே, கடைசி மணி துளி என்றிடுதே. கர்த்தரின் வருகை சமீபமே, கண்டு உணர்ந்தேன் ஆயத்தமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. ஆமென் ராஜா. எல்லா மகிமைக்கு பாத்திர நேர் தகப்பனே, காலங்கள் கோலங்களை காட்டினாலும் என் தேவன் நீர் மணவாளனாய் மணவாட்டி அழைத்துச் செல்ல வரப்போகிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விழித்திருக்கும் அனுபவத்தை கொடுங்கப்பா. விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் அனுபவத்தை கொடுங்க ராஜா. புருஷராய் இருக்கவும் திடன் கொள்ளவும் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. உமது கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியாவியாகிய பரிசுத்தாவியானவரை சகல சத்தியத்திலே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில கூட வீடியோ ஆன் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில கூட கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் புகழையும் செலுத்துகிறேன். அருமையானவர்களை, கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதுல விழித்திருங்கள் மாத்திரம் நம்ம பார்த்தோம். அதுல சின்ன ரீகேப். நோவா காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு உணர்வில்லாதவர்களா இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். உணர்ச்சி பூர்வமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில நாம் உணர்வுள்ளவர்களாய் வேறு பிரிக்கப்பட்ட மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அடுத்தது பார்த்தோம், நம்ம 10 கன்னியர்கள் ஓமையில எண்ணெயும் தீவெட்டியுமா வச்சிட்டு இருக்கிற அந்த ஆயத்தமான கன்னியர் போல நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நடந்துட்டு இருக்கிற இந்த நாட்களில நாம் ஆயத்தமா எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு எண்ணெய் குறையாமல். அந்த நாட்களில பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல அந்த 7 குத்து விளக்குல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணெய் இடித்து பிழிந்த எண்ணெய் எப்பவுமே குறையாண்டே இருப்பார்கள். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியினுடைய அனலை எப்பொழுது அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். தீவெட்டி என்பது ரட்சிப்பு. ரட்சிப்பை நாம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உபத்திரவத்தினுடைய பாத்திரத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இந்த பூமியிலே நமக்கு வருகிற எல்லா சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். 1 மணி நேரமாவது ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல சகல சோதனைகளையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு விழிப்பு நமக்கு வர வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நாம் காவல் காக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்ற, மனுபுத்திரன், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாரு காவல்காரனா வைத்தேன். இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம காவல்காரர்கள், நம்முடைய தேசத்துக்கு காவல்காரர்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற. நம்ம ஆண்டவர் ஒரு பணி, ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆதாம் செய்த தவறு இன்னைக்கு நாம செய்யக்கூடாது. அவன் சரியா காவல் காக்காதனால்தான் சர்ப்பமானது உள்ளே நுழைந்தது. இன்றைக்கு நாம நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் சத்தியத்துல நடத்துறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல கண்ணமிட்டு திருடுகிறவன் பிசாசு. இன்னைக்கு வீட்டை நம்ம பாதுகாக்க வேண்டும். நாமே அவருடைய வீடு. இந்த வீட்டை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த வீட்டை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த வீடு தேவனுடைய ஜெப வீடு. இந்த வீட்டில நாம் கள்ளர் குகையா மாற்றாதபடிக்கு மார்க் 7:21 சொல்ற மாதிரி 13 விதமான பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. இப்ப இந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை பெருக்கிறோம், துடைக்கிறோம், சுத்தம் பண்ற மாதிரி நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்தி பிசாசானவன் அதுல நுழையாதபடிக்கு நம்முடைய வீட்டை பாதுகாக்கும் பொழுது இது தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார். தேவ ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாய் இது மாறும். இது தேவனுடைய வீடு என்பதை நம்ம மறக்க கூடாது. நம்ம ஒவ்வொருவருடைய சரீரமும் தேவனுடைய வீடா இருக்கு. எபிரேயர் 3:6 சொல்லும் பொழுது நாமே அவருடைய வீடா இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக நாம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம்.
இன்றைய நாளிலே கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அடுத்த ஒரு காரியம், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பாருங்க, இந்த பூமியில பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரே போராட்டம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நம்ம வாழறதுக்கு போராடுறோம். அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டத்திற்கு போராடுறோம். அப்படிலாம் நினைக்கிறோம். உண்மையிலுமே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்ன தெரியுங்களா? விசுவாசத்துல தான் போராட்டமே. வேற எதுலயுமே போராட்டம் இல்ல. நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படிக்கு தான் போராட்டங்கள் வருகிறது. இந்த போராட்டத்தை நம்ம கண்டிப்பாய் ஜெயம் எடுத்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுவார் பாருங்க, தீமோத்தேயுல சொல்லும்போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக தான் நீ அழைக்கப்பட்ட. அப்போ இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டது எதற்காக? விசுவாச போராட்டத்துல நம்ம ஜெயிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். பிலிப்பியர்ல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது, ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி. சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அந்த சத்தியத்தின்படி வாழறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரும் செயலுள்ள விசுவாசம், செயலுள்ள கிரியை உள்ள விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். யாக்கோபுல பாக்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்னைக்கு பிசாசு கூட தான் விசுவாசிக்குது. ஏசாமி ரட்சகர், ஏசு வந்து இந்த பூமியில வந்து எல்லாருக்காக பாடுபட்டார். பிசாசு விசுவாசத்தை நடுங்குது. பிசாசுக்கு நமக்குள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுங்களா? கிரியை. கிரியை உள்ள விசுவாசம் அதுதான் உயிரோடு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது, ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. பிசாசுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அந்த பிசாசு வசனம், எல்லா வசனமும் பிசாசுக்கு தெரியும், நம்மளை விட அதிகமாவே தெரியும். ஆனா அந்த பிசாசுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அவன் கிரியை செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். யாக்கோபுல சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கேட்கிறவர்களா இல்ல, ரசிக்கிற கிறிஸ்தவர்களா இல்ல, ருசிக்கிற கிறிஸ்தவர்களாய், அபியாசப்படுத்துகிற கிறிஸ்தவர். நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்றது உண்டு, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், வேதத்தை நேசிக்கிறீர்கள், அதே வேதத்தை நீங்கள் அபியாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், அபியாசிக்க வேண்டும். அப்பதான் நீ ஒரு விசுவாசி. ஒரு விசுவாசி என்பவன் என்ன செய்யணும்? வாசிக்கிறதோடு நிக்க கூடாது, நேசிக்கிறதோடு நிக்க கூடாது. ஆஹா, சூப்பரா இருக்கு வசனம். இன்னைக்கு நிறைய கட்சிக்காரங்களும் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு சத்தியத்துல இல்லாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஞானசனம் எடுக்காதவர்கள் எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். அது சூப்பரா இருக்கு. அந்த கருத்து அப்படியே பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுறாங்க. ஆனா அவர்களுக்குள் அந்த அப்பியாசம் இருக்கிறதா? அப்பியாசம் என்றால் அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்றால் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களா தான். அது ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சூப்பரா இருக்கு அந்த கருத்து, என்னுடைய பேச்சுல ஸ்பீச்ல அதை நான் கொண்டு வந்துட்டா அது ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டா இருக்கும், நல்ல ஒரு எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கோட் பண்ணி பேசுறதுக்காக மட்டும் வசனங்கள் எடுத்துக்கிறாங்க. ஆனா நமக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசம். நம் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் என்று பார்க்கும் பொழுது, நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? கீழ்ப்படிய கிரியை உள்ள விசுவாசத்துக்காக. அப்ப இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு நமக்கு கவலை, ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே சோர்ந்து போயிடுறோம். அப்படியே விசுவாசம் அப்படியே டவுன் ஆயிடுது. இந்த கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், உபவாசம் போடுறேன், ஆனா ஒரு வேலையும் ஆகலையே, ஏன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆண்டவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏற்ற காலத்துல, அதுக்கு முந்தின வசனம் சொல்றது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்த முடியும், அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருங்கள். அதே போல ஆண்டவர் அடுத்த ஒரு வசனம் சொல்றாரு, நீங்க அடங்கி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க தெளிந்தவர்களா இருக்கணும், புரிஞ்சுக்கணும். உங்களுடைய லைஃப, கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுபவம், கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்து அவன்,
எதுக்கு பேர்? கிறிஸ்து அவன். கிறிஸ்துவை நமக்குள்ளே பெற்று கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் அழைத்துகிறார். கிறிஸ்துவ தூரமா வச்சுக்கிட்டு, கிறிஸ்துவ ஒரு பேருக்காக மட்டும் வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் என்ற பேர் ஒரு பேர் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இல்ல. ஆண்டவர் நம்ம அப்படி அழைக்கல. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும். விழித்திருங்கள். இதுலயும் ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போயிடுறீங்க பாருங்க. எதுல சோர்ந்து போறீங்க தெரியுமா? இந்த ஏசப்பா கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நானு உபாசம் போட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளோ தான தர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுதான். இதுல வந்து அப்படியே விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா டவுன் பண்ணி ரெகுலரா பிரேயருக்கு போயிட்டு இருக்கிறவங்க பிரேயருக்கு கட் பண்ணுவாங்க. ரெகுலரா சர்ச்சுக்கு போறவங்க சர்ச்சை கட் பண்ணிடுவாங்க. ஆண்டவருடைய ஐக்கியத்துல இருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகும். இதுதான் சாத்தான் கொடுக்குற தந்திரம். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து. அப்ப பிசாசு வந்து உங்களை கெஜ்ஜிக சிங்கப்பூர் எதுல விழுங்க வரான் தெரியுமா? விசுவாசத்தை கெடுப்பதற்காகத்தான். ஆனால்தான் விசுவாசத்துக்காக கூட போராட வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு சோர்வு வருதா, உடனே நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எங்க குரூப்ல அதான் சொல்லி கொடுக்குறேன் நான் எல்லாருக்குமே. 7 to 8 எல்லாருக்குமே சொல்றேன். இன்னைக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்றாரு. அவங்க வாழ்க்கையில நிறைய கேன்சர் பேஷண்ட்ல அவ்வளவு கிளியர் ஆகுது. பாத்தீங்கன்னா லிவர்ல கட்டி இருந்து அது அப்படியே மறைஞ்சிருக்கு. நிறைய பேஷண்ட்டுங்க நிறைய காரியங்கள் கர்த்தர் அப்படியே அற்புதமா ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியா இருங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் பாடுகள் வரும். உலகத்துல உபத்திரம் உண்டு. திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்குள்ள ஒரு காரியம் என்ன? உலகத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யும். இருக்கும் தான். மத்தவங்களுக்கு தலைன்னு இருந்தா தலைவலி வரதான் செய்யும். அதே போலதான் இந்த பூமியில எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அவனை போலதான் நாமளும். ஆனா அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நாம் கிறிஸ்தவர்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்தை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், நம்மளுடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெயம் கொண்டு இயேசு கிறிஸ்தை பற்றி கொள்ளும் பொழுது நாமும் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அததான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது பாத்தீங்க சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 18:8, சீக்கிரத்துல அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். அப்போ மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள விசுவாசமே இல்ல. விசுவாசம் குறைஞ்சு போகுது. இன்னைக்கு சர்ச்சுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, சர்ச்சுக்கு போறது பாத்தீங்கன்னா எல்லாருமே கடமைக்கே போகிறவர்களா இருக்கிறார்கள். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த சண்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும், அவ்வளவுதான். இதோட அவங்களது கடமை முடிஞ்சு போகுதுன்னுட்டு நினைக்கிறாங்க. அந்த விசுவாச கிரியை நடப்பிக்கிறது இல்ல. வசனத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறதே இல்ல. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமே இருக்கிறார்கள். அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இல்ல. ஆனாதான் தேவன் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நீங்க அந்த விசுவாசத்துல வேர்கொள்ள வேண்டும். கொலோசியர் 2:6 சொல்லுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடந்து கொண்டு. அருமையானவர்களே, அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வசனங்களை கேக்குறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், விதைப்பவன் ஓமை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவன் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இன்னைக்கு வசனத்தை கேட்கிறோம். அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுதுதான், விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனம் கிரியை செய்யும். அடிக்கடி சொல்றது உண்டு, நீதி நீதின்னு சொல்லும்போது, நீதி என்பது ஜஸ்டிஸ். நீ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீ அந்த வசனத்துக்கு நீ உண்மையா இருந்தீனா அந்த வசனம் உனக்கு உண்மையா இருக்கும். அதான் உண்மையான ஜஸ்டிஸ். நீ வசனத்துக்கு நீ உண்மையா இரு, வசனத்துக்கு நீ கீழ்ப்படி. அப்ப அந்த வசனம் உனக்கு நீதி செய்யும். உனக்கு என்ன வேணும் அதை செய்யும். அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நீங்க எந்த அளவுக்கு அறிந்து அந்த சத்தியத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்றீங்களோ, அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு அந்த வசனம் உங்களுக்கு ஏன்னா வசனம் ஜீவன் உள்ளது. அப்ப அந்த வசனம் ஜீவனுள்ள வசனத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? இப்ப பாருங்க, கேட்கிறோம், உணர்வில்லாதவர்கள். நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், உணர்வில்லாத ஜனங்கள். இன்னைக்கு உணர்வுள்ள கிறிஸ்துவ ஜீவிய வரணும். உணர்ச்சி பூர்வமான கிறிஸ்தவர்கள் அதிகம். கை தட்டுறது, பாடுறது, ஹல்லேலூயான்றது, அந்நிய பாஷை பேசுதா, பிசாசு கூட அந்நிய பாஷை பேசு. நான் ஒரு முறை இங்க பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது, சில ஆவிகள், நான் பேர் சொல்ல விரும்பல. அது நிறைய பக்தர்கள் கொண்ட ஆவி. அந்த ஆவி பிடிச்ச ஒரு பையன் இருந்தான். அவன் பையன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்படி தட்டுனாக்கா அப்படியே அதிரும். அந்த அந்த என்ன சொல்றது, சுவரெல்லாம் அதிரும். அந்த மாதிரியான ஒரு காரியம்லாம் நடக்கும். அவன் நடந்தாவே அதிரும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேகருடைய இதெல்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவான். பைபிள கூட கிழிச்சு போட்டுருவான் அந்த பையன். தேவனுடைய கிருபையினால நான் போகும்பொழுது கர்த்தர் அந்த பையனுக்கு விடுதலை கொடுத்தாரு. அது என்ன செய்யுது தெரியுங்களா? நான் போகும்போது உன் பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்குன்ற தைரியத்துல வந்தேன். அப்பதான் எனக்கே தெரியும் என் பின்னாடி ஆண்டவருடைய சேனை இருக்கிறதுன்றது. பிசாசு அறிக்கை பண்ணுச்சு. நான் டங்ஸ்ல பேசினா அது பேசுது டங்ஸ்ல, அந்நிய பாஷை. பிசாசுகளும் அந்நிய பாஷை பேசுகிறது. அருமையானவர்களே, அது என்ன மாதிரி பேசுது தெரியுங்களா? அது மாதிரி பிசாசு அந்நிய பாஷை பேசுது. நிறைய காரியங்கள் நாங்க சந்திக்கிறோம், அந்த மாதிரி காரியங்களை. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் வேர் கொள்ள வேண்டும். வேர் கொண்டால் மாத்திரம்தான் நாம் வந்து வளர முடியும். இன்னைக்கு செடி வந்து பாத்தீங்க சொன்னாக்க வேர் பிடிச்சிருந்தாதான் நல்ல கனி தரும். சில நாட்களில பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த அடுத்த வசனமே சொல்லுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். இப்போ வசனத்தை கேட்ட உடனே ஏற்றுக்கொள்றான், நல்லா விளையுது. கொஞ்சம் மழை பட்ட உடனே, தண்ணி பட்ட உடனே நல்ல விளைச்சல் வருது. ஆனா சூரியன் வந்த உடனே காஞ்சி போகுது. அதே போல ஒரு கஷ்டம் வந்த உடனே காஞ்சி போகுது. ஒரு சோதனை வந்த உடனே காஞ்சி போகுது. அப்போ வசனம் வந்து எங்கேயோ போயிடுது. கேட்ட வசனம் மனசுல நிக்கல. கேட்ட வசனம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அதெல்லாம் என்னன்னா அந்த சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் தான் ஆமென் அல்லேலூயா ஓ அப்படின்ற கத்துறதோட நிறுத்திடுறோம். ஆனா வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோமா? வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிறோமா? அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்துறோமா? மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கணக்கு போட்டாதான் அதுக்கு நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சால்வ் பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? வசனத்தை அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்க தெரியல. இன்னைக்கு அந்த வசனத்தை அறிக்கை பண்ண தெரியல. வசனத்துக்கு ஜீவன் உண்டு என்பது தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? வசனத்தை வசனமாகவே வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வசனம் வருது. இன்னைக்கு வசனத்தை வெளியிலேயே வச்சிடுறாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வசனமா இருப்பதுக்கு காரணம் வசனம் வசனமாகவே இருக்கிறது. அந்த வசனம் பைபிள்லயே இருக்கிறது. அந்த வசனம் சர்ச்சோட நின்னு போயிடுது. அவங்க வாழ்க்கைக்குள் வரவில்லை, வேர்கொள்ளவில்லை. அந்த வசனம் அவர்கள் உள்ளத்துல போகாததினாலே அந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு வேர்கொள்ளாததுனால அவர்கள் வாழ்க்கை கசந்து போகிறது. நிறைய சூசைட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில சூசைட் வர்றதுக்கு காரணம் என்ன? டிப்ரெஷன் காரணம் என்ன? அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்ல. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத காரணம் என்ன? அவர்கள் யார் மேலேயும் வேர்கொள்ளல. கர்த்தர் மேல் வேர்கொண்டால் அவருடைய வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் மேல் வேர்கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வேர்கொள்ளாதனால பாருங்க, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. இப்ப பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா, தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, முள்ளுள்ள இடத்துல விளைஞ்சவனும் பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்டு உலக கவலை ஐஸ்வர்யம் எல்லாம் வந்த உடனே, நெருக்கம் வந்த உடனே அவனும் வளரல. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன வசனத்தை கேட்கிறவனாய் உணர்கிறவனாய் இருந்து உணர்ந்தாதான் அந்த வசன ஜீவன் உள்ளது, இயேசு எனக்காக வந்தவர் என்பதை ஒவ்வொருத்தரும் தனக்குரியவர்களாக அதை பாவிக்கணும். அப்போ எனக்கு தான் இயேசு, எனக்கு ஒவ்வொருத்தரும் சுதந்திரிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்முடையவர்களாய் சுதந்திரிக்கணும். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் நிற்க மாட்டோம். கொரிந்தியர்ல சொல்ற 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, தரித்து கொண்டவர்களானால் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இப்போ தரித்து கொண்டவர்களானால்
அப்ப ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லத்தக்கதாய் அதை அப்படியே நாம என்ன செய்யணும்? பிரதிபலிக்கிறவர்களை மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான், அந்த உணர்கிற அனுபவம் வரும்பொழுதுதான் 100, 60 என்று நம்ம பலன் தர முடியும். அருமையானவர்களே, இந்த காரியம் வேர்கொள்ளுகிற காரியம். கிறிஸ்து நமக்குள்ளே வேர்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வேர்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து, அதான் யோவான் 15 சொல்லும் பொழுது, திராட்சை செடி அவர். அந்த செடி நமக்குள் நாட்டப்பட வேண்டும். அவருடைய கிளைகளாக நாம் வளர வேண்டும். அவர்களுடைய வேரினுடைய சாரத்தை நாம் உறிஞ்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உறிஞ்சினாதான் செடி வளரும். ஒரு 2 மாசம் 3 மாசம் தொட்டியில வளர்ற செடிகளுக்கு நீங்க தண்ணி ஊத்தலன்னு வச்சீங்களேன், காஞ்சி போயிடும். தண்ணி ஊத்தினே இருந்தாதான் அது வளரும். அதே போலதான் அந்த வேரானது தண்ணீரை உறிஞ்சி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இயேசு கிறிஸ்தானவர் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது பாருங்க, நான் எபேசியர்ல நல்ல அழகான வசனம், எபேசியர் 4:6 எல்லார் மேலும், எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் கிரியை செய்கிறது. இப்போ எல்லாரும் மேலும் பிதாவாகிய தேவன் எல்லார் மேலும் மகிமையின் தேவனா இருக்கிறார். எல்லாருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். எல்லாரோடு இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 3 திருத்துவத்தின் தேவன் 3 பேருமே நம்மோடு கூட, நமக்குள்ளாக, நம்மோடு கூட, நம்ம மேல எல்லாம் கிரியை செய்கிறவர்களா இருக்கிறார். இத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரும் இயேசு என்னுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம வேர் பற்றி வளருகிறவர்களாய் இருப்போம். இந்த கிளையானது இயேசுவோடு நிலைத்திருக்கும். இயேசுவோடு நிலைத்திருக்கும் பொழுது வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம். நாம காட்டு செடியா இருந்தோம், காட்டு ஒலிவ மரமா இருந்தோம், நம்ம வெட்டி ஆண்டவர் அவருக்குள்ள ஒட்டி இருக்கிறார். அப்படி ஒட்டி இருந்தாலும் அவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். இப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியனுடைய அந்த கிருபையும் அவருடைய சத்தியமும், கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கை ஜீவன் உள்ளதாய் மாறும். அப்ப கிருபையின் ஆவியானவர், சத்தியத்தின் இயேசுவானவர் 2 பேரும் நமக்குள்ளே வேர் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அவர்களில் வேர்கொள்ள வேண்டும். அவர்களுடைய வேருக்கும் சாருக்கும் நம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் நாம் ஜீவன் உள்ளவர்களாக, நாம் செழித்து கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். கனி கொடுக்கிற ஜீவியம், கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்போதான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற அனுபவமானது மிக மிக முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அவருக்குள் கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். அவரோடு இசைந்து கட்டப்பட வேண்டும். இசைந்து கட்டப்பட வேண்டும். அந்த மூளைக்கல்லை நம்ம ஒதுக்கி விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல நம்ம மாளிகை, ஆவிக்கிச்ச மாளிகை கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாள், அந்த அஸ்திபாரங்கள், சத்தியங்கள் தான் அஸ்திபாரங்கள், மூல உபதேசங்கள், இவற்றின் மூலமா அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் எல்லாவற்றின் மேலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்கேற்ற மாளிகை கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப அவருக்குள்ள நம்ம வேர்கொண்டு அவருக்குள்ள கட்டப்படும் பொழுதுதான் விசுவாசத்திலே உறுதி அடைகிறோம். விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியும். அப்போதான் தேவனுடைய அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஊன்றப்பட்டு, அது நமக்குள்ளே உறுதிப்பட்டு, நமக்குள்ளே அது செழித்து ஆண்டவருக்கென்று கனி தருகிற சாட்சியின் ஜீவியமாய் வாழ முடியும். இதுதான் நம்முடைய போராட்டம் என்று நான் பார்க்கிறோம். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக தான் நீ அழைக்கப்பட்டாய். அவரும் சொல்வார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவருடைய ஃபைனலா அவர் சொல்றது பாருங்க, எதை காத்து கொண்டாரோ? விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நிறைய போராட்டம், அவர் அடிபட்டது, அவர் பட்ட பாடுகள், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசம் நிலைக்கவே முடியாது. ஆனா அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது எல்லாவற்றிலும் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் இருக்கிறது. அப்ப அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும். நமக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும். அடுத்ததாய் பார்த்தீங்கன்னா, புருஷராயிருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையா இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நம்ம தொடக்கத்துல எப்படி விசுவாசியா இருந்தோமோ அதே விசுவாச நிலையிலேயே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரும்
இயேசு கிறிஸ்துக்குள் வளர வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டுல குழந்தை பிறந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு மாசத்துல பிறக்கும்போது அப்படியே கொஞ்சம் அழகா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்ட்டு. ஒரு 3 மாசம் ஆனதும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சூப்பரா இருக்குன்ட்டு. அதே 6 மாசம், 1 வருஷம் ஆன பிறகு நல்லா இருக்குதுன்னு. ஆனா 1 வருஷத்துக்கு பிறகு அது வளரவே இல்லன்னு வச்சுங்களேன். அது நடக்கல, வளரல, உட்காந்த மாரியே இருக்குது. அது 1 வருஷம் ஆயும் நடக்கல, 1 வருஷம் ஆயும் அம்மான்னு கூப்பிடல அப்படின்னா, எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு அப்படிதான். கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு குழந்தைகளா ஆண்டவர் நம்மள பிறக்க வைக்கிறார். புது பிறப்பு பிறக்க வைக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்களாம் பிறந்துட்டாங்க. ஆவியிலும், ஜலத்திலும் மறுபிறப்பு அடைஞ்சுட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. சூப்பர் அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா நாளாக, நாளாக நம்ம அதே நிலைமையில இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மறுபடியும் பிறந்தது பிறகாமல் இருந்தா நல்லா இருக்குன்ற மாரி ஆயிடும். அருமையானவர்களே, நம்ம வளரணும், வளரணும். வளர்ச்சி தேவனுக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம். வளர்ச்சி தேவன் விரும்புகிறார். வளர்ந்தாதான் ஒரு சின்ன விதை போட்டு அந்த செடி வளர்ந்து அது கனி குடுக்குற அளவுக்கு வரணும். கனி குடுக்கலன்னா அது வெட்டி போடு, வெட்டி போடு. ஆண்டவர் சொல்றார், மரத்தின் அடியிலே வேறு கடியிலே கோடரி வைத்தாயிற்றுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வெட்டி போடுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வளரலன்னா வெட்டி தான் போடணும். வளரலன்னா கஷ்டம்தான். ஆண்டவர் வருத்தப்படுறார். நீ கனி தரலையா? வெட்டி போடு. வேதனைப்படுறார். கர்த்தர் வேதனைப்படுறார். ஆகவேதான் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். வசனத்தின் மேல நம்ம வாஞ்சையா இருக்க வேண்டும். அதிகமாய் ஆண்டவருடைய வசனத்தை நாம படிக்கணும். வசனத்தை தியானிக்கணும். அது வாஞ்சையோடு நம்ம அதை பருக வேண்டும். இப்ப குழந்தைகளுக்கு பாலுன்னு சொன்ன உடனே, உடனே அதுக்கு என்னது? கத்திக்கிட்டு, ஊன்னு கத்திக்கிட்டு அந்த பால குடிக்கிறதுக்கு அப்படி ஆத்திரமா ஓடியாரும் குழந்தைகள். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம அந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். வாஞ்சை. வாஞ்சை உள்ள ஆத்துமாக்கு தான் விடுதலை. வாஞ்சை உள்ள ஆத்துமாவை தான் ஆண்டவர் நிரப்புவார். அப்போ அந்த வாஞ்சையா, ஆசை. வாஞ்சைன்றது என்னது? ஆசை. ஆசைப்படணும். வசனத்து மேல ஆசைப்படணும். வசனத்தை வாசிக்கணும். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஆண்டவரோட பேசணும். நாம ஜெபிப்பது நம்ம ஆண்டவரோட பேசுகிற ஒரு காரியம். ஆனா வேத வசனத்தை வாசிப்பது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம். அப்போ கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நாம் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, எபிரேயர்ல சொல்லும்போது காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் இப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு இன்னும் கேட்டுட்டு இருக்கிறவங்களாகவே இருக்கிறோம். நம்ம மத்தவங்களுக்கு சொல்றவங்களா மாறணும். மத்தவங்கள அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம எல்லாருமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களா மாறணும். அதாவது ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பிரசங்கிக்கணும் இல்ல. ஒருத்தருக்கு நீங்க சொன்னா போதும். உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு சொன்னா போதும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொன்னா போதும். அந்த அளவுக்கு காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள். நீங்க ஒரு 4 வார்த்தை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியவர்களா இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் மாறணும். வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும். பால் உணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கான். குழந்தை பாத்தீங்கன்னா, குழந்தை கையில கத்தி கொடுக்க மாட்டோம். குழந்தை கையில சில காரியங்களை நம்ம கொடுக்க மாட்டோம். அவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன். ஆனா வளருகிற பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா, இதே ஒரு வயசு பிள்ளைகிட்ட நம்ம கத்தி கொடுக்க மாட்டோம். அதே 15 வயசு 16 வயசுனா, டேய் காய வெட்டுறா, அதே நீ கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுப்போம், கத்தியை கொடுத்து. ஏன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளை வளர்ந்துடுச்சு, பக்குவம் ஆயிடுச்சு. அதே போலதான் கர்த்தர் முதல்ல தொடக்கத்துல சில வசனங்களில் நமக்கு பழக்கம் இல்லை. ஆனா வசனத்தை வாசிக்க 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 கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நீதியின் வசனங்களை நம்ம கேட்கிறவர்களா இல்லாம அது கீழ்ப்படிகிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ நம்ம வளருகிறோம், புருஷராய் மாறுகிறோம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் அப்ப நல்லது கெட்டது எது என்று நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை எது என்று பற்றி கொண்டு கர்த்தருக்குள் நாம் மறுரூபமாக ஆரம்பிக்கிறோம். அப்போ
குழந்தையா இருந்தா நமக்குள்ள நீதிக்கேற்ற வசனங்களை பகுத்தறிய முடியாது. நன்மை எது, தீமை எது என்று பகுத்தறிய முடியாது. அப்போ நீதிக்கேற்ற வசனம் என்பது நன்மை பற்றி கொண்டு போகிற காரியம். நமக்கு முன்னாடி 2 விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் முதல்ல ஆதாம் ஏவாள் செய்த காரியத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ம் அ பழம் சாப்பிட்ட உடனே அவர்களுக்குள்ள வந்த ஒரு காரியம் நன்மை, தீமை அறிகிற அறிவு. அப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எது நல்லது, எது கெட்டதுன்ட்டு. அப்ப அந்த நன்மை பற்றி கொண்டு போக வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப நன்மை பற்றி கொள்ளும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பலமான ஆகாரமானது நம்மை நன்மையின் வழியில நடத்துகிறது. நல்ல வழி எது என்று எரேமியால சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்ல, நல்ல வழி எது என்று நீங்கள் கண்டுபிடிச்சு போகணுமா. பூர்வ வழி எதுன்னு பார்த்துட்டு, அதில் நல்ல வழி தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ! இயேசு கிறிஸ்துவே வழி. அந்த வழியில போனாதான் பரலோகம் என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆகவே பலமான ஆகாரமானது நன்மை, தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்ப பாருங்க, நம்ம பூரண வயதுள்ள புருஷர்களுக்கு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உங்களை தெரிந்து கொண்டு, உங்களை ஏந்தி, தாங்கி, நரை வயது வரைக்கும் உங்களை நம்ம சுமந்து கொண்டு வந்தேன். ஆனாலும் இன்னும் நீங்க என்ன புரிஞ்சுக்கல. இன்னும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கல. நீங்க என்ன செய்றீங்க? வெள்ளியும், பொன்னையும் வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சரியான சத்தியத்தை தெரியல. கள்ள உபதேசங்களுக்கு நீங்க செவி சாய்ச்சிட்டு போறீங்க. இப்ப பாருங்களேன், 2 கொரிந்தியர் 11 சொல்லும்போது, சர்ப்பமானது ஏவாள வஞ்சித்தது போல இன்னைக்கு உங்கள வஞ்சிக்கிறான். உங்க மனசு கிறிஸ்துவ பற்றி உண்மையிலிருந்து விலகி போகுது. நீங்க புருஷரா இருந்தாதான், நீங்க வசனத்த நல்லா வாசித்தாதான், தெளிந்த புத்தியோட இருந்தாதான், எது சரி, எது தப்புன்னு புரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு கிறிஸ்து இன்னைக்கு நெறைய பேர் பிரசங்கிச்சிருக்காங்க. அற்புதத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பிரசங்கிக்கிறாங்க. ஆனா நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் ஏற்றுக்கொள்ள சகித்திருக்கிறீர்களே. அப்ப ஆண்டவர் சொல்றார், வேறொரு இயேசு, வேறொரு பிரசங்கம், வேறொரு அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்றோம்? பகுத்தறிய வேண்டும் என்றால், நாம் வசனத்தின் மேலே நாம் தாகமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் புருஷராய் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது, இதை நினைத்து புருஷராயிருங்கள். ஏசாயா 46:8 சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் தான் நம்மள வளர்க்கிறாரு. ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை வளர்க்குது என்பதை புரிந்து கொண்டு, நம்ம தெளிந்த புத்தியோடு இருந்து, நம்ம பகுத்தறிந்து இது சரியில்லை, இந்த வழி சரியில்லை, இதுதான் சரியான வழி என்று தெரிந்து கொண்டு, நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்திலே பார்த்தீங்கன்னா, வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு பிரசங்கம், வேறொரு சுவிசேஷம் இப்படிலாம் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவ கூட இன்னைக்கு வேற டைமென்ஷன்ல காமிக்கிறாங்க. வேற பெண் இயேசு கிறிஸ்து, வேற ஒரு காரியம் என்றெல்லாம். அதெல்லாம் நாம பகுத்தறிந்து நம்ம போகணும். அப்ப இந்த தெளிவு நமக்கு வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புருஷராய் இருங்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே நம்ம பூரண வளர்ச்சி அடையணும். நிறைவான வளர்ச்சி அடையணும். பூரண புருஷராக வேண்டும். அதுக்காக தான் 5 வகை ஊழியங்களை ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆக இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம பூர்ண புருஷராய் வளர வேண்டும். இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான். ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான். இன்னும் குழந்தைகளாயிராமல் வசனத்திலே தாகம் உள்ளவர்களாய் அதை கீழ்ப்படிந்து அபியாசம் பண்ணி நன்மையானதை பற்றி கொண்டு நம்ம வளர வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அடுத்து கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார் வேதத்தில் ஏசாயா 35:4 சொல்லும்போது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார். நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிதாவினிடத்தில் விசுவாசம் இருங்க, என்னிடத்துல விசுவாசம் இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம பயப்படக்கூடாது. மொத நரகத்துக்கு போற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, முதல் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லும் பொழுது, பயப்படுகிறவர்கள் அப்படின்னு தான் காரியம் வரும். பைபிள்ல பாத்தீங்கன்னா 366 பயப்படாத இருக்குது. ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாத எடுத்துக்கோன்றாரு. இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பயம், பயம், பயம். பிசாசு கொடுக்கிறதே என்னன்னா பயம், நடுக்கம். ஆனா தேவனுக்கு பயப்பட வேண்டும். பிசாசை எதிர்த்து நிக்கணும். தேவனுக்கு பயப்படணும். இன்னைக்கு கர்த்தருக்கும் பயப்படாம போறது, அது தவறான ஒரு காரியம். அது தவறான உபதேசம். ஆனா தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆனா இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கோ, பிசாசுக்கோ நம்ம பயப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனப்பதறுதலை பார்த்து நீங்க பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்ப இந்த திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நெறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை பார்த்தே கூட நம்ம பயப்படுறோம். இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வரும்போது ஆவேசம் சொல்லிட்டு அங்க பயப்படுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூட பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படாம, நீங்க பிரச்சனைகளை எதிர்த்து நிக்கிறவர்களா நீங்க மாறணும். பாருங்க, விசுவாசம் இல்லாதவனுக்கு தான் பயம் வரும். அற்ப விசுவாசியே கடல்ல ஒரு அலை வரும் பொழுது படகுல இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த சீஷர்களும் பதறாங்க. இயேசுவே, இன்னும் ஏன் நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ கடல்ல இந்த கப்பல் மூழ்குதே, படகு மூழ்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் பதறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசி, பயப்படாது, அற்ப விசுவாசி. அப்ப இன்னைக்கு திடன் கொள்ளுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, விசுவாசம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம திடனோடு இருக்க முடியும். பயத்தை எடுத்து போட முடியும். இன்னைக்கு பாவம் இருக்கிற இடத்துலயும் பயம் வரும். பாவம் இருக்கிற இடத்துல பயம் வரும். திமிர்வாதக்காரன் ஆண்டவர் சொல்றார், திடன் கொள், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பயம் போகும். இன்னைக்கு பயம் எப்ப தெரியுமா வரும்? பாவம் இருக்கிற இடத்துல பயம் வரும். விசுவாசம் இல்லாத இடத்துல பயம் வரும். அதே போல வியாதி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல பயம் வரும். இது எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள திடன் கொள்ள முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் கடைசியா சொல்லுறார், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வோம், திடன் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம சரியா புரிந்து கொள்வோம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாங்கள் வேத வசனத்திலே வளருகிறவர்களாய் நன்மையை பற்றி கொண்டு புருஷராய் மாறும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, எந்த விஷயத்தை கண்டு நாங்கள் பயப்படாமல் எங்கள் விசுவாசத்துல நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து திடமனதாய் பாவத்தை விட்டு விலகி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு உலகத்தை ஜெயித்து உண்மையை பற்றி கொண்டு ஜெயம் கொண்டவர்களாய் மாற உதவி செய்யுங்க. எல்லா துதையும் எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறேன். அடிமை முற்றிலுமாய் தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.